1918ல அவன் அந்த பொண்ணுக்கு அந்த பொம்மைய கிஃப்ட் பண்ணிருக்கான். 1919ல அந்த பொம்மைய வாங்கி கொடுத்த ஒரே வருஷத்துல அவனுடைய தங்கச்சி திடீர்னு உடம்பு சரியில்லாம குளிர்காய்ச்சல்னால இறந்து போறா. சோ அந்த பொம்மைய அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்த ஒரே வருஷத்துல அந்த பொண்ணு இறந்து போறா. அப்படி இறந்து போன உடனே அந்த பொண்ண எல்லாரும் புதைக்கிறதுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி எடுத்துட்டு போகும்போது அந்த பொம்மையும் அவளோட சேர்த்து புதைச்சிடணும்னு அவளுடைய பேரண்ட்ஸ் முடிவு பண்றாங்க. ஆனா அங்க இருந்தவங்க அதுக்கு அலோவ் பண்ணல. சோ அதனால அந்த பொம்மைய அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்க கூடவே வச்சுக்கிறாங்க. அவங்க பொண்ணு கூடவே இருந்த பொம்மைனால அவங்க அம்மா அந்த பொம்மைய அவங்க பொண்ணாவே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பொம்மைக்கு தலை சீவி விடுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அந்த பொம்மைய பார்க்கும் போதெல்லாம் அவங்க அம்மாக்கு அவங்க பொண்ணுடைய ஞாபகம் வந்திருக்கு. சோ இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாரும் நோட் பண்றாங்க, அந்த பொம்மைக்கு முடி வளர்ந்திருக்கிறத நோட் பண்றாங்க. எல்லாரும் ரொம்பவே பிலீவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பொம்மைக்குள்ள அந்த 3 வயசு ஒகிகோ பொண்ணோட ஆவிதான் இருக்கு.